மீனம் ராசி அன்பர்களே, இந்த உலகத்தில் மிகவும் மென்மையான மனம் கொண்டவர்கள் என்றால் இந்த மீனம் ராசி அன்பர்களாகத்தான் இருப்பீர்கள். யாராவது கஷ்டப்பட்டால் அவர்கள் கண்ணீரை பார்த்தாலே உங்களுடைய மனதானது உடைந்து போய்விடும். யாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இயல்பாகவே இருக்கக்கூடியதாகவே இருக்கும். பிறந்ததிலிருந்து இந்த ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஒருவருக்கும் பிரச்சனை வந்தால், ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் நான் இருந்தால் இவருக்கு கொஞ்சம் நிம்மதியானது கிடைக்கும் என்கிற ஒரு நல்ல ஒரு மனமானது உங்களுக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். ஏனென்றால் நீங்கள் பிரச்சனைகள் நடந்தால் அதனை உடனே தடுத்து நிறுத்தி விடுவீங்க. சிலருடைய மனதையும் நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக வைத்துக் கொள்வீங்க. அதனால நீங்க எப்பொழுதுமே நான் இருந்தால் எந்த ஒரு இடத்திலும் பிரச்சனைகள் ஏற்படாது என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா நீங்க நினைத்தது உங்களுடைய என்று நான் இருந்தால் இவருக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் நினைத்தது உங்களுடைய நேரங்கள், உழைப்பு, மன அமைதி எல்லாத்தையும் கொடுத்து அவங்களுக்காக நீங்கள் விடுவீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குன்னு திருப்பி கொடுத்த உண்மை என்ன தெரியுமா? உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு நேரத்தில் ஏற்படும் பொழுது எந்த விதமான மனிதர்களும் உங்களுடன் இருக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போக அதனை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஏன் இப்படி நடக்கிறது, எதனால் இப்படி நடக்கிறது, நமக்கு தேவைப்பட்ட நேரத்தில் யாருமே இருக்க மாட்டேங்க அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளும் இந்த ஒரு நேரத்தில் எழுந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் பல முறை ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே அமைதியாக ஃபீல் பண்ணி கொண்டே தான் இருப்பீங்க. நான் எவ்வளவோ பேருக்காக எவ்வளவோ நாட்களை இருந்தேன், ஆனால் எனக்கும் யாரும் ஏன் இல்லாமல் போய்விட்டார்கள். மற்றவங்க வாழ்க்கையில் நான் எவ்வளவோ உதவி பண்ணினேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் யாருமே உதவி செய்யவில்லை என்கிற மாதிரியான பல கேள்விகள் மீனம் ராசியில பிறந்த நபர்களுக்கு நிச்சயமா இருந்து கொண்டேதாங்க இருக்கும். வெளியே நீங்க எவ்வளவுதான் சிரித்து கொண்டே இருந்தாலும் உங்களோட மனதிற்குள்ள அவ்வளவு காயங்கள் இருக்கும். இன்னும் சில இரவுகள்ல தலையணிய கூட நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்குள்ள கண்ணீரானது இருக்கும். அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த சில விஷயங்களாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய நல்ல மனது தாங்க பலரால் பயன்படுத்தப்பட்டது. நீங்கள் எப்பொழுதுமே எல்லாரையும் ஈஸியாக நம்பி விடுவீங்க. அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கும். அதனால தாங்க இரவு நேரங்களில் முழுவதும் நீங்கள் அழுது கொண்டு இருப்பது தான் உங்களுடைய முக்கியமான ஒரு வேலையாகவே இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். உங்களுடைய நண்பர் ஒருவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பணம் ரீதியான ஒரு சிக்கலில் அவங்க சிக்கி கொண்டு இருந்திருப்பாங்க. எல்லாரும் அவரை அவாய்ட் பண்ணிய ஒரு நேரத்தில் உனக்கு அங்கே யாருமே உதவி பண்ண மாட்டோம், உனக்கு இதே வேலையாக போச்சு, உனக்கு உதவி பண்ணினாலும் நீ மறுபடியும் இப்படித்தான் நீ பண்ணி கொண்டு இருப்ப அப்படின்னு எல்லாருமே அவரை தூக்கி எறிஞ்சு விட்டு யாருமே உதவி பண்ணாமல் அவரை நடு ரோட்டில் விட்டுருப்பாங்க. அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் மட்டும்தாங்க அவங்களுக்கு ஆதரவாக நின்றுருப்பீங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு கடன் வாங்கி உங்களிடம் சேர்த்து வைத்த பணங்கள் என அனைத்தையுமே அவர்களுக்காக கொடுத்து அந்த ஒரு உதவியை நீங்கள் அவங்களுக்காக பண்ணவும் செஞ்சுருப்பீங்க. உங்களுடைய சேவிங்ஸில் இருந்த பணத்தை கூட நீங்கள் எடுத்து கொடுத்துருப்பீங்க. இவங்க மீண்டும் வரணும், மீண்டும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், யார் யாரெல்லாம் இவர்களை தூக்கி எறிந்தார்களோ அவர்கள் முன்னாடி இவங்க நல்லா வாழ்ந்து காட்டணும் என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் அந்த ஒரு பணத்தை எல்லாத்தையும் எடுத்து அந்த ஒரு மனிதருக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஆனால் மீண்டு வரணும் என்பதற்காக உங்களுடைய தேவைகளை கூட நீங்கள் விட்டு அவங்களுக்காக தியாகம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சின்னு வந்தபோது, ஏதாவது ஒரு தேவைகள்னு வந்தபோது யாருமே அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு இல்லை என்று தெரிந்த போது அந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு மனிதரை தேடி நீங்கள் போவீங்க. ஆனால் அந்த ஒரு மனிதர் இந்த ஒரு நேரத்தில் முன்னாடி இருந்தது போல இல்லாமல் நல்ல ஒரு நிலைமைக்கு போயிருப்பாங்க, வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பித்திருப்பாங்க, நிறைய காசு பணம் சொத்தையும் இந்த ஒரு நேரத்தில் சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனால் உங்களுக்குன்னு இந்த ஒரு நேரத்தில் தேவைப்படும் பொழுது அவர்களை நீங்கள் தேடி போவீங்க. அந்த ஒரு உதவியை அவங்க மறந்திருக்க மாட்டாங்க. போதுமான அளவுக்கு நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு அவங்கள நீங்க தேடி போவீங்க. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, நேரில் பார்த்தா கூட உங்களை கண்டுகொள்ள மாட்டாங்க. அந்த அளவுக்கு பிஸியான ஒரு மனிதரா அவங்களே காட்டு கொண்டு இருப்பாங்க. இதனால நீங்க அந்த ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது நம்ம இவனுக்காண்டி எவ்வளவோ உதவி பண்ணணும், ஆனா இவன் ஏன் நம்மளை கண்டுகொள்ள மாட்டேங்கிறான் என்கிற மாதிரியான சில விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நேரத்துல யாரும் நிரந்தரம் கிடையாது. யாருமே இந்த ஒரு நேரத்தில், இந்த ஒரு வருடங்களில், இந்த ஒரு நாட்களில் நடைமுறையில் யாருமே நம்ம யாராவது உதவி பண்ணினாங்க அப்படின்னா அந்த நன்றி விசுவாசத்தை யாருமே மனதிற்குள் வைத்திருப்பது கிடையாது என்பதை நீங்கள் போக போகத்தாங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். யாருமே நன்றி விசுவாசம் என்பதை வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இந்த உலகத்தில் கிடையாது என்பதை போக போகத்தாங்க நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. ஆனால்
உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக நீங்கள் செலவழித்ததை விட மற்ற நபர்களுக்காக நீங்கள் எவ்வளவோ வாழ்ந்திருப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் மகிழ்ச்சி மற்றும் நட்பை குறிக்கக்கூடிய 4ஆம் வீட்டில் உங்களுக்கு சஞ்சரிப்பது உங்களுடைய சமூக அந்தஸ்தையும் புகழையும் உங்களுக்குள்ள உயர்த்தி கொடுக்கும். அதனால போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே உங்களுக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும். குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அதிபதியாக இருப்பதால் போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். முடிந்த அளவுக்கு குரு பகவானுக்கு வாரத்திற்கு ஒரு முறை கோவிலுக்கு போய் ஒரு தீபத்தையோ இல்லைன்னா மந்திரங்களையோ நீங்கள் கூறி வழிபட்டு வாருங்கள். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் இன்னும் நன்றாகவே நடக்க ஆரம்பிக்குங்க. 4ஆம் வீட்டில் இவர் சஞ்சரிப்பதால் சமூக இடத்திலும் உங்களுக்கான ஒரு இடத்திலும் வெளியிடத்திற்கு போறீங்க அப்படின்னா மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு நிச்சயமா கூடவும் ஆரம்பிக்குங்க. அதே போல ஒரு முக்கியமான ஒரு காரணியாக எல்லாமே உங்களுக்குள்ள அமையவும் ஆரம்பிக்கும். உங்களுக்கு அரசியல் ரீதியான ஆதரவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். வேலை வாய்ப்புகள் துறையில் நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயம் பதிலளிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பது இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக முடிவெடுத்துக் கொள்வீங்க. வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேறணும், எப்படியெல்லாம் வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க மேற்கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் உங்களுக்கு சில பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய உடல் நலத்தின் மீது எவ்விதமான அலட்சியமும் நீங்கள் காட்டாதீர்கள். உங்களுடைய பேச்சில் நீங்கள் நிதானத்தை மட்டும் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உறவு முறைகள் மேலும் மேலும் உங்களுக்கு இனிமையாகி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பாடங்களை உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. உயர் அதிகாரிகளிடமிருந்து விட்டு கொடுத்து நீங்கள் செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து அவருடைய மனதை எப்படியாவது கவர்ந்து அவருடைய மனதில் என்ன இருக்கிறது, அவங்க எப்பொழுது எப்படி எந்த ஒரு நேரத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் நடந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாய்ப்புகளும் உங்களுடைய நேரங்களும் இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தாமதமாகத்தான் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கிடைக்கும். அதனை பார்த்து நீங்கள் கோபப்படக்கூடாது, பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். மற்றவங்க கருத்துக்களுக்கு நீங்க மதிப்பளித்து செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. பொருளாதார தொடர்பான நெருக்கடிகள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் குறைய ஆரம்பிக்கும். பிறமொழி பேசக்கூடிய மக்களால் ஆதரவான சூழல்கள் உங்களுக்குள்ள உண்டாகவும் செய்யும். வியாபார போட்டிகளை நீங்க சமாளித்துக் கொள்வீங்க. வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொண்டு அதன்படி நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. நெருக்கமானவங்க வழியில் நீங்கள் அனுசரித்து செல்வது தாங்க உங்களுக்கு மிகவும் நல்லது. புதிய முடிவுகளில் ஒரு முறைக்கு பல முறைகள் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். அது மட்டும் இல்லாம புதிய முடிவுகளை நீங்கள் எடுக்கீங்க, புதிய தொழில்களை நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் முடிவு செய்யாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பெரியவர்களின் ஆதரவையும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதையும் கேட்டு நீங்கள் அந்த முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. அது பிற்காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களையும் உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்குங்க. தோற்றப்பொழிவில் மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் மாற்றங்கள் உங்களுக்குள்ள உருவாகி கொண்டேதான் இருக்கும். தற்பெருமைக்கான எண்ணங்களை நீங்கள் குறைத்து செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நன்மையை தேடி கொடுக்கும். 4 இடங்கள்ல உங்களுக்கு மரியாதையும் அதை அளிக்கவும் செய்யும். பணம் மற்றும் பலவீனங்களை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனங்கள் என்ன என்று புரிந்து வைத்து நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெருமைகளை நீங்களே நிறைய இடங்கள்ல நீங்களே கூறாதீங்க. அப்படி கூறுனீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அது உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கும். ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. எனவே தற்பெருமைகளை நீங்க எப்பொழுதுமே வெளியில் காட்டாமல் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. மீனம் ராசியில் இருக்கக்கூடிய போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உங்களுக்குள்ள உருவாகி வாழ்க்கையில பெரிய பெரிய அளவுக்கு நன்மைகளானது உங்களை தேடி வரவும் செய்யும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதலானது உண்டாகி வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை நீங்கள் முழுமைக்கும் அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எனவே இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து அறிந்து நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் நீங்கள் கேளுங்கள். வாழ்க்கையில இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப்